சரி, ஜெபம் பண்ணலாம். ஓகே. நன்றி பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க பல இடர்பாடுகளின் மத்தியில எப்படியாவது நாங்க ஒன்று சேர்ந்து இந்த நாளில நாங்க படிக்க வேண்டிய பாடத்தை படிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவுக்காக நன்றி. இன்று எங்களோடு நீர் பேசப் போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, நாங்க இதன் மூலமாக எங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு படி கூட மேம்படவும் நீர் உதவி செய்யும். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, அது பிரேமாக்கும் சொல்லிடுங்கம்மா ஷீலா. ஆண்டி சொல்லிட்டேங்க ஆண்டி, வந்துருவாங்க ஆண்டி. விஜயா விஜயா விஜயாக்கு நான் பார்க்கவா? சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன், அது எங்கேயோ ஓடிடுச்சு. நெட்வொர்க் வந்து இது ப்ராப்ளம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை. கொஞ்ச நேரம் நல்லா நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். சரியா? 12ஆம் அதிகாரத்தை நம்ம முடிச்சுட்டோம். 2 கொரிந்தியர் 13க்கு நாம் செல்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது அவர் முதல் வசனத்திலேயே அவர் என்ன சொல்றாரு, நம்ம இதை பார்த்தோமா? இல்ல 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 ஆண்டி 4 வசனம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிருக்கீங்க ஆண்டி. அதான் சொல்லியிருக்கேன் போல. அதான் எனக்கு அதை சொன்ன மாதிரி இருக்கு. பரவாயில்ல, முதல் வசனத்துல இருந்தே சொல்றேன். அத இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வரும்போது, அதாவது அவர் 3 முறை இந்த கொரிந்து சபையை சந்தித்திருக்கிறார். முதலாம் முறை வந்து நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது போல, அப்பதான் அந்த கொரிந்து சபையவே அவர் உருவாக்கினார். அவர் அப்போ உருவாக்கும் போது ஆக்கிலா, பிரிஸ்கிலா, அப்பலோ இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய உதவிகளின் மூலமா தான் அன்னைக்கு வந்து அந்த சபையே உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு அவர்களை வந்து இந்த இந்த ஜனங்கள்லாம் வழி நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த மூப்பர்கள் எல்லாம் வழி நடத்தி தான் அந்த சபை நல்ல ஒரு வைராக்கியமுள்ள சபையாக, சாட்சியுள்ள சபையாக உருவாகி இருந்தது. 2ஆம் தரம் அவர் வரும்போது அங்குள்ள பிரச்சனைகளை கேள்விப்பட்டு அதற்காக அவர் வருகிறார். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்னா, இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதியிருந்தார். 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதுல நிறைய அறிவுரைகள் சொல்லியிருந்தார். சண்டை போடாதீங்க, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வரக்கூடாது, எப்படி ஒரு சாட்சியா இருக்கணும், அதெல்லாம் வந்து 1 கொரிந்தியர்ல அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தார். அவங்களுக்குள்ள இந்த வரங்களை பற்றி, இன்னும் இந்த ஆவியானவரை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, இப்படி எல்லாம் அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள். அதற்காக அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அதற்கப்புறம் 2ஆம் தரம் வரும்போது அங்க வந்து பார்த்தா அந்த சபையில அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து எதிராய் நிக்கிறான். நிறைய பேர் எதிராக இருந்தாங்க. முதல்ல இருந்தே இந்த கொரிந்து சபையில வந்து மக்களுக்கு எப்படின்னா, பவுல் ஒரு பலவீனராய், சரீரத்தில பலவீனராய் இருக்கிறத பார்த்து, இவரால என்ன செய்ய முடியும், இவர் என்ன நமக்கு சொல்லித்தர முடியும், இவர் எப்படி சபையை நடத்த முடியும்னு அவங்களுக்கு ஒரு எப்பவுமே இவரை பற்றிய ஒரு குறைவான மதிப்பீடு. ஆனா என்ன ஆச்சுன்னா,
ஆஹ், ஒரு ஆள் அதுல ரொம்பவே அதிகமாய் பேசி கீழ்த்தரமாய் பவுலோடு சண்டை போட்டு பவுலை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. அதனால பவுல் வந்து வேகமாய் திரும்பி போய்விட்டார், மக்கதோனியாவுக்கு போயிட்டார். இது 2ஆம் முறை அவருடைய விசிட். அதுக்கு உடனே அவர் ஒரு கடிதமும் எழுதினார். அந்த கடிதம் வந்து அஹ், ஒரு அதிக கடிந்து கொள்ளுதல் உள்ள ஒரு கடிதமாய், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்த கடிதமாய் இருந்ததினால அதை ரெக்கார்ட் பண்ணல. அது அவர்களும் அதை வந்து கொரிந்து மக்களும் அதை வந்து அஹ், ரொம்ப அதை வந்து பாதுகாக்கல. அதனால அது வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகல. அப்புறம் அதுக்கப்புறம் எழுதின நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயு. கணக்கு பிரகாரம் 3வது நிருபம் இது. ஆனா அவர் எழுதியிருக்கிறது இது 2 கொரிந்தியர். இது 2வது முறையாக எழுதுற மாதிரி ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதனால இப்போ அவர் வந்து திரும்ப 3வது முறையாக இங்க போறேன் நான் வரும்போது எல்லாவற்றுக்கும் நான் சாட்சி வச்சு தான் செய்வேன். ஏன்னா போன தடவை நான் பட்ட பாடு போதும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு சாட்சிகளோடு தான் எல்லாமே செய்யணும். அப்படி வந்து செய்யும்போது எனக்கு ஒரே ஒரு மனசுக்கு என்னன்னா, நான் விட்ட நிலைமையிலேயே நீங்க இன்னும் இராதபடிக்கு, 2ஆம் தரம் வந்தப்போ ஒரு வேதனையான விதத்துல நீங்க இருந்தீங்க, அந்த மாதிரி நீங்க இல்லாதபடிக்கு நான் உங்களை காண விரும்புகிறேன். அடுத்தது நான் அப்படி காணும்போது கொஞ்சம் உங்களிடத்துல வரும்போது நான் வந்து கடினமாய் தான் வருவேன். என்னுடைய வார்த்தைகளும் கடினமாய் இருக்கும், எழுத்தும் கடினமாய் இருக்கும்னு சொல்லி நான் யாரையும் தப்ப விட மாட்டேன். நான் இப்போ ஒரு அறிவுரை சொல்லுகிறவனாய் வரவில்லை, ஒரு ஜட்ஜு மாதிரி வரப்போறேன் அப்படின்னு சொல்றத நாம பார்க்குறோம். இது இப்படி இருக்கும்போது இந்த 2-3 சாட்சிகள்னு ஏன் அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி நாட்கள்ல இருந்தே யூதர்களுக்கு அப்படி ஒரு பழக்கம், உடன்படிக்கை செய்வது, இந்த மாதிரி சாட்சிகளை வைத்து சத்தியம் பண்ணுவது, இதெல்லாம் அவங்களுக்கு மிக பழக்கமான ஒரு விஷயம். அதனால தான் அவர் அப்படி 2-3 சாட்சிகள் சொல்றாரு. இது வந்து யூதர்களுக்கு ஆதி நாட்கள்ல மோசேயால கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையும் கூட. உபாகம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அதுல நம்ம பார்க்கலாம், 29ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுல நம்ம இந்த மாதிரி 2-3 சாட்சிகளோடு, இப்போ ஒருவன் வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லி ஒருத்தனை குற்றம் பாராட்டினா ஒரே சாட்சினால அவனை குற்றப்படுத்திட முடியாது. 2-3 சாட்சிகள் வேணும், அவன் உண்மையாவே அப்படி தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்லி. அப்பதான் அவனை தண்டிக்கணும்னு சொல்லி அந்த காலத்திலேயே மோசே வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லா இன்னைக்கு படிக்கிற மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், லா பிரின்சிபல்ஸ் எல்லாமே நமக்கு பைபிள்ல கர்த்தராலே அந்நாட்கள்லயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப நீதியான ஒரு ஜஸ்டிஸ் தான் இன்னைக்கு அன்றைக்கே இருந்திருக்கு. அடுத்ததா நாம இன்னொன்னு என்ன பார்க்கிறோம், இந்த 2-3 முறை வந்தது எப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு விளக்கிட்டேன். அதாவது 3ஆம் தரம்னு அவர் சொல்லும்போது எப்படி அவர் 3ஆம் தரம் வந்தார் அப்படின்னா அதுக்கு கணக்கு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு இல்லையா. முதல்ல அவர் சபையை உருவாக்கும் போது, 2வது நடுவுல வந்து மிகவும் மோசமாக நடத்தப்பட்டு அவர் கோபித்து கொண்டு சென்றது, 3ஆம் முறை இப்ப வரப்போறாரு. அப்போ இன்னொரு விஷயத்தையும் அவர் அங்க வலியுறுத்தி சொல்றாரு. என்னன்னா, இவர்களுக்கு வந்து கிறிஸ்துவையே ஒரு ஒரு வல்லமையான ஒரு ஒரு கடவுளாக அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவே பலவீனராய் ஒரு தாழ்மை உள்ளவராய் பிறந்தார். அரண்மனையில பிறந்து ராஜாவா வரல. அதையே அவங்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு கடினம். ஏன்னா இவங்க எல்லாம் இந்த ரோமர்களால ஆளப்பட்டதுனால, ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிகவும் என்ன சொல்றது, ஒரு பாம்ப் அண்ட் ஷோ தான் அவங்களுக்கு. எப்பவும் எல்லாம் பெரிய லக்ஸூரியஸா, ஒரு பெரிய ஆடம்பரத்தோடு, ஒரு அப்படி படோடமாவே வாழ்ந்த மக்களை பார்த்துருக்கிறதுனால, இப்படி தாழ்மையான ஒருவர் வந்து சிலுவையில மறித்து நமக்கு ஒரு ராஜ்யத்தை கட்ட போறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு விளங்காத ஒரு காரியமா இருந்தது.
ஆனா அவர் அதனால்தான் அவர் சொல்றாரு, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பலவீனத்துல சிலுவையில அறையப்பட்டிருந்தாலும் அவர் வல்லமையினாலே என்ன செஞ்சிருக்காரு, பிழைத்திருக்கிறார், நம்மையும் மீட்டுக் கொள்வார் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்வதை நாம் இந்த 4 வசனங்களிலும் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாரு. அது இன்றைக்கும் நமக்கும் பொருந்தும். இன்றைக்கு விசேஷமா இன்றைக்கு நமக்கு பொருந்தும். என்ன அப்படின்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இந்த 2 செய்யறதுக்கு தான் நமக்கு லென்டன் டேஸே கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிருபையா இந்த நம்மளுடைய வாழ்நாள்ல இன்னும் ஒரு லென்டன் டேஸை நம்ம பார்க்கறதுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த லென்டன் டேஸ்ல ஏதோ சில காரியங்களை ஒதுக்கிட்டு ஒரு சில காரியங்களை செய்யாம உபவாசிச்சுட்டு, உபவாசம்னா சாப்பிடாம இருந்துட்டு கொஞ்சம் காசு எடுத்து காணிக்கையா கொடுத்துட்டு இப்படியே போகிறதுக்கல்ல, ஆத்மாவுக்கான ஒரு பலத்துக்கான ஒரு காரியத்தையும் நாம் செய்யணும். இந்த காரியங்கள் எல்லாம் அவசியம்தான். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒழுங்குமுறைகள், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ ஒரு சட்டங்கள், ஒழுங்குகள். இதை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, செய்யணும். ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆத்மாவும் நம்முடைய ஆத்மாவை சோதித்து அறிய வேண்டும். அன்றைக்கு அவர் அவங்களுக்கு சொன்னாரு, அது நமக்கும் இன்றைக்கு பொருந்தும். அவர் சொல்றத பாருங்க, எப்படி கரெக்டா சொல்றாருன்னு பாருங்க. உங்களை நீங்களே பரிசித்து பாருங்க. நம்ம யாரும் நம்மளை நீ இது சரியா, உனக்கு இது சரியா அப்படின்லாம் நம்மள யாரும் செய்ய வேண்டியதே இல்லை. நம்மை நாமே பரிசித்து பார்க்க இந்த நாட்கள். அது என்ன முதல்ல பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நமக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இப்ப நாம இதை சோதித்து பார்க்கலன்னா, பரீட்சைக்கு நிக்கலன்னா நம்மால இது புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு பரீட்சையே எதுக்கு வைக்கிறோம்? எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இன்னைக்கு பரீட்சை என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஒரு இதுக்கு போய் சேர்றதுக்கு, ஒரு வேலைக்கு போறதுக்குன்னு நம்ம இன்னைக்கு பரீட்சை இருக்கு. ஆனா உண்மையா பரீட்சையுடைய நோக்கம் ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். படிக்கலைன்னா அவங்களால பரீட்சைக்கு வர முடியாது. அதுதான் நிலைமை. ஆனா அதுக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாமே எல்லா விதத்திலும் எல்லாமே செய்யறாங்க. ஒருத்தர் படிக்காமே இருந்துட்டு இன்னொருத்தரை வச்சு படிச்சு பாஸ் பண்ணிடுறாங்க. என்னென்னமோ காரியங்கள் நடக்குது. பட் அப்படி இல்லை. இது இங்க நம்மை நாமே சோதிக்கவும், நம்மை நாமே பரிச்சயப்படுத்திக் கொள்ளவும் தான் இந்த நாட்கள். அடுத்து அதோடு கூட அவர் சொல்றாரு, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். எங்களை பார்த்தா ஒருவேளை நாங்க பரீட்சைக்கு இல்லாதவங்க போல இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு நாங்க எப்படி பரிசிக்கப்பட்டோம், நாங்க எப்படி எங்களை பரிசித்துக் கொள்ளுகிறோம்னு உங்களுக்கு தெரியாது. ஒருத்தருக்கும் வெளியே இப்படி பார்க்கும்போது தெரியாது. பட் அவங்க செய்கிற தற்பரிசோதனை அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அதுல கர்த்தர் என்ன காட்டுகிறார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். இதை நம்ம விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படி செஞ்சேன், எனக்கு இப்படி செஞ்சாரு, அப்படி இப்படி எல்லாம் நான் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் காட்டினாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் இந்த நாட்கள். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளணும். இதை செய்யாம வெறுமையா இந்த ஒழுங்குகளை மாத்திரம் கடைபிடிக்கிறதும், அந்த 3 நாட்கள்ல போய் கோயில்ல போய் உட்காந்து அந்த 3 நாட்கள்ல நம்ம பிரசங்கங்களை கேட்டு வருகிறதும் பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள கிரிய செய்யணும். நாமே அதை நாம சோதித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா நமக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்லா விளங்கிக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு இது இன்னும் தெரியாமையே இருக்கு. ஒன்று, நாம் ரட்சிக்கப்படும் போது
நம் பாவங்களை, ரட்சிப்புன்னா என்ன? பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல நம்முடைய பிறப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஜென்ம பாவங்களையும், அதற்கு ஏன்னா நாம பிறந்ததே ஜென்ம பாவம். இதனால நம்ம யாரும் நம்ம பெற்றோரை பாவின்னு நம்ம சொல்லல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள். ரோமர் 3:23 என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாருமே பாவிகதான். எல்லாரும் ஏக மனதாய் பாவம் செய்திருக்கும். ஒருவரும் பரிசுத்தவான் கிடையாது, நீதிமான் இல்லை. அப்போ நம்ம பிறப்பிலிருந்தே நம்ம இந்த பாவத்தை செய்தவர்களா பிறந்ததே பாவமாய் இருக்கிறதுனால, அதற்காகவும் அதற்கு பிறகு நாம செய்திருக்கிற அனைத்து பாவங்களுக்காகவும் நாம் ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். அது என்றைக்குனாலும் சரி, இன்றைய நாளா நாள், இதே ரச்சனையா நாள், இதுவரைக்கும் செய்யலைன்னா இன்றைக்கே செய்யணும். அப்படி நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாட்களையாவது அதற்கு நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நாட்கள்ல அந்த பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடையும் போது, ரட்சிப்பை பெற்றீர்கள் எப்படி உங்களுக்கு அடையாளம்? வசனம்தான். வசனத்தின் மூலமா தான், நான் உங்கள் பாவங்களை மன்னித்தேன், உங்க பாவங்களை என் முதுகுக்கு பின்னால போட்டுறேன், இனி நீங்க புது சிருஷ்டி, பழையவைகளை களைந்து எல்லாம் புதிதாயின இல்ல. அப்போ அவருக்குள்ள நம்ம புது சிருஷ்டியாய் நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். இப்படி நம்மை பார்க்க, இதுக்குதான் மறுபிறப்புன்னு பேரு. இப்படி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுன்னா, உடனே சில பேர் என்ன பண்ண, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதா ஒப்பு கொடுத்துன்னு இல்ல. அதாவது இனி நான் வாழ்வது உமக்காக அப்படின்னு சொல்லி என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் திருந்தி வாழ இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த புது ஜீவன், புது வாழ்க்கை. இது மறுபிறப்பு. இதுக்கு கர்த்தர் நமக்கு அடையாளமாக வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அதுல இன்னொரு வார்த்தையில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நம்மிடத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட அவர் தங்கி இருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் செய்கிறார். முதல்ல அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம நிறைய சில காரியங்கள்லாம் சடங்கா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது தவறு. எங்கிருந்தோ பரிசுத்த ஆவியானவர் வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், ஒன்று. இரண்டாவது, அனுதினமும் நாம் காலையில எழுந்த உடனே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளுக்கான கிருபைகளை தாங்க, இந்த நாளில பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை தாங்க. அது என்னைக்கோ ஒரு அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று நாம் அந்தந்த நாளுக்குள்ள பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்புன்னு பேரு. அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்தாதான் நம்மால என்ன செய்ய முடியும்? நாம தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ முடியும். அபிஷேகம்னா என்ன? அது அந்தந்த நேரத்திற்கு, அந்தந்த ஊழியத்திற்கு, அந்தந்த வேலைக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்வது. அதுதான் அபிஷேகம். எல்லாம் ஒரே அப்படியே தங்கி இருக்காது. நம்ம ஆவியானவர் நம்முடையதா இருப்பார். ஆவியானவர் எங்கேயும் போக மாட்டார். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவரே போயிடுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனா நமக்கு இப்போ அப்படி ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார், நம்மிலே இருப்பார். ஆனா அவர் வருத்தமா இருப்பார், அவர் செயலற்று இருப்பார். நம்முடைய தீய செயல்களினாலே அவர் வருந்தி செயலற்று இருப்பார். அதனாலதான் நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, டோன்ட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதான் காரணம். ஸோ இதனால நம்ம நல்லா விளங்கிக்கணும். இதுதான் அடிப்படை சத்தியம், கிறிஸ்தவ சத்தியமே இதுதான், கோட்பாடு. இதனால நம்மில் இருக்கிற ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை முறையில காண்பிக்கணும், வெளிப்படுத்தணும். அதை தான் இந்த கொரிந்து சபைக்கு அவர் வலியுறுத்தி சொல்றாரு. நான் வரும்போது இருந்த மாதிரியே நீங்க இன்னும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களை அப்பவே மன்னிப்புக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி வந்திருக்கேன்.
நீங்க வளராம அப்படியே இருக்கக்கூடாது, வளரணும். வளர்றது எப்படி? பரிசுத்தத்துல வளரணும். அதனாலதான் கடைசி புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பைபிள்ல? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அக்கிரமம் செய்யறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். இல்லையா? அப்ப நம்ம ஏதோ பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம நிறைய நம்ம படிச்சிருக்கோம். எப்படி ஒரு பொண்ணானது அவன் பொற்கொல்லன் அவன் முகத்தை பார்க்குற அளவுக்கு அது பரிசுத்தம், அதை அவன் சுத்திகரிச்சுட்டே இருப்பானோ அது மாதிரின்னு. அடுத்த 2வது பாடம் அதுல சுத்திகரிப்புன்னு சொன்னா நெருப்புல போட்டு உருக்கி உருக்கி பார்க்கறது. அப்போ நெருப்புன்னு போது நமக்கு பாடுகள். அப்போதான் இட் இஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ். சுலபமா அதை செஞ்சிட முடியாது. நமக்கு இஷ்டமானதை பிடியமானதெல்லாம் விட்டு கொடுக்கணும், பெருமையை விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு கடினமான காரியம். ஆனா அதையெல்லாம் செஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்தம் அடைய முடியும். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஸோ நம்ம இப்படி ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நான் முதல்ல வாஞ்சிக்கணும். அதை இந்த நாட்கள்ல நம்ம செய்வோம். இந்த லென்டன் டேஸ்ல இத்தனை நாட்களை காட்டிலும் இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு ஆண்டவரே என்னை நான் தற்பரிசோதனை செய்ய எனக்கு உதவி செய்யும். என்னை நானே என்கிட்ட இருக்கிற விசுவாசம் போதுமானு நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்னு அதற்கு நாம உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நாம இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். இதற்குத்தான் பிரயோஜனப்படுத்தணும். ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருவதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதமான காரியங்கள். இதை சரியா நாம பயன்படுத்திக்கணும். அதை தான் நான் இப்போ திரும்பவும் சொல்றேன். அடுத்ததான் 8, 9, 10 வசனங்கள்ல சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். பவுல் எப்பவுமே அவர் செய்கிற ஊழியம் எல்லாமே கிறிஸ்துவை பின்பற்றி தான் செய்வாரு. சத்தியத்துக்கு விரோதமா அவர் ஒருபோதும் செய்யவே மாட்டார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி தான் அவர் பேசுவார். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவார். இன்னைக்கு நமக்கு சத்தியம் டிவி சொல்லுது, உள்ளதை உள்ளபடி சொல்லுவது, உண்மையை உறக்க சொல்வது. அதேதான் இது பேஸ்ல தான் சத்தியத்தைப்படியே செய்யறது. அடுத்து, நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அடுத்ததான் அவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை நாங்க எங்களை பார்த்தா பலவீனரா இருந்தாலும், நாங்க ஒருவேளை ஆவிக்குரிய இதுல கூட பலவீனரா இருந்தாலும் நீங்க பலமா இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு சபை அவர் உருவாக்கும் போதும் அவர்களை அவருடைய பிள்ளைகளாய் அவரை எடுத்துக்கொள்வார். ஒரு ஆவிக்குரிய எந்த ஊழியக்காரருமே அந்த ஒரு மனப்பான்மையில தான் எடுத்துக்குவாங்க. அவங்க உருவாக்கின சபைய இப்ப டீச்சர்ஸே, சாதாரண டீச்சர்ஸே நாமே அப்படித்தானே. நம்ம பிள்ளைக, நம்ம சில்ட்ரன், நம்ம ஸ்கூலு அப்படின்னு நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்ல? அது மாதிரி எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அது இருக்கும். அவங்கதான் அதுக்குரிய பொறுப்பு எடுத்துக்குவாங்க. இவரும் அப்படி எந்த இடத்துலயும் அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்குவாரு. அப்ப இங்க அவர் சொல்றது அதுதான், நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். ஆனாலும் எல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன்னா, நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். ஏன் இதெல்லாம் இப்பவே எழுதுறேன்னா, நான் நேர்ல உங்களை கண்டிச்சு அங்க அப்படி ஒரு கடினமான சிச்சுவேஷனை உருவாக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அதனால அவர் கஷ்டப்பட்டிருக்கார். அதனால அவர் சொல்றாரு, நான் நேர்ல உங்களோட கான்ஃபரன்டேஷனே வேண்டாம், நான் வரும்போது நீங்க எல்லா விதத்திலும் தேறினவர்களாய் நல்ல உற்சாகம் உள்ளவர்களாய் நான் காணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதுறேன். நான் எதையும் இடிச்சு போடுறதுக்கு இல்லை, சபையை கெடுக்கிறதுக்கோ இல்லை உங்க விசுவாசத்தை குறைக்கிறதுக்கோ நான் எழுதல. உங்களை ஊன்ற கட்டப்படும்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன்னு
பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த 2 கொரிந்தியர் நிருபம் முழுவதுமே அவர் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தார். ஏன்னா ரொம்ப ட்ரபிள்சம் பீப்புள் இந்த கொரிந்தியர்கள், அவரையே கொஸ்டின் பண்ற மக்கள். அதனாலதான் அவரால் அதை இது பண்ணிக்க சகிக்க முடியல. அவர் அப்படி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார், என்னன்னா தேறினவர்களா இருக்கணும்னா அதுதான் அடுத்த இன்னொன்றும் இம்பார்ட்டன்ட். இது இந்த நமக்கு லென்டன் டேஸ்ல அதையும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம இருந்த விதமாகவே இன்னும் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஸ்டெப் மேல, இன்னும் கொஞ்சம் தேறினவர்களாக, இன்னும் கொஞ்சம் பெட்டரானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். போன வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷம் இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் ஆகணும். அல்டிமேட் கோல் என்ன? நாம பெர்ஃபெக்ட் ஆகணும், அவரை போலவே மாறணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் எவ்வளவு என்ன ஒன்றும் தெரியாது. திடீர்னு மரணம் நம்மை சந்திக்கிறது. எப்போ எது நடக்கும்னு தெரியாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல நம்ம எவ்வளவு தூரம் அதற்கு முயற்சித்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இப்ப நம்மக்கிட்ட ஒரு பெரிய படம் கொடுத்துருக்கிறாரு, அந்த படத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதை நம்ம எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? தொடங்கவே இல்லைன்னா என்ன பண்றது? படத்தை நம்ம தொடங்கவே இல்லைன்னா எப்படி அதை நம்ம செய்யறது? கொஞ்சமாவது நம்ம முயற்சிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு தூரம் அவங்கவுங்க முயற்சித்திருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். அவனவனுக்கு தக்க பலனை தரேன்னு சொல்றாரு. அப்போ நாம அந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணணும்ல. அட்லீஸ்ட் கண்ணளவுக்காவது கொண்டு வந்துட்டாதான் ஒரு முகம்னு தெரியும். இல்லை ஒரு முகத்தையே தெரியாத அளவுக்கு இப்படின்னு ஒரு லைன்ஸ் போட்டு வச்சிருந்தோம்னா அதை அவர் புரிஞ்சுக்குவார். நமக்கு தான் தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம பர்ஃபெக்டா ஆகணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதனால அதே விருப்பத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவை போலவே பாரத்தோடு தன் ஜனங்களுக்கு அவர் சொல்லுறார். அதனால அவர் இப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக சகோதரரே, அந்த கடிதத்துல இதை எழுதிட்டு தான் அவர் வருவார். இதை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வர்றார். சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். இது ஒரு தனி மனுஷனுக்கு பொருந்தும், ஒரு குடும்பத்துக்கு பொருந்தும், ஒரு சபைக்கு பொருந்தும், ஒரு தேசத்துக்கு பொருந்தும், சமுதாயத்துக்கே பொருந்தும். அதனால நம்ம எல்லாரோடவும் என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். ஒரு மனதோடு குடும்பத்திலேயும் சரி, சபையிலும் சரி, நம்ம தனிப்பட்ட விதத்திலும் சரி, முழு மனதோடு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை வணங்கணும். அடுத்தது நற்சீர் பொருந்தணும். ஒருவருக்குள்ள ஒருவர் ஆறுதல் அடையணும், ஒருவரை ஒருவர் கம்ஃபர்ட் பண்ணணும், ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணணும், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும், ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை சொல்லி அவர்களுடைய குறைபாடுகளை எல்லாம் சரிப்படுத்தணும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய ஸ்ட்ரென்த். The joy of the Lord is my strength. அப்போ நமக்குள்ள அந்த ஒரு கர்த்தரின் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கணும். சந்தோஷங்கிறது ஏதோ ஒரு நிகழ்வுல வர அனுபவம் அல்ல. இப்போ ஒரு கிலோ லட்டு கிடைச்சிச்சுன்னா உடனே நம்ம மூஞ்சடியே மலர்ச்சி ஆகும், அது அல்ல சந்தோஷம். லட்டு தீர்ந்தோடனே போயிடும்ல, அவ்வளோதான். இல்லை லட்டு அந்த பாக்ஸை இன்னொருத்தர் பிடுங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், சந்தோஷம் போயிடும். அது இல்லை சந்தோஷம். சந்தோஷங்கிறது உள்ளிருந்து வர்றது, நமக்குள்ள ஒரு நிறைவில் வருகிறது, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானத்துல வர்றது. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நமக்கு தரார். அப்படியே ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு தரார்.
அதுல வந்து எந்த வித காரியங்களும் நமக்கு வந்து அந்த அந்த திருப்தியை தராது. அது ஒரு ஒரு கண்டென்ட்மெண்ட். எதுவுமே நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு இருக்கும். நிறைவு. இந்த நிறைவை தான் நம்ம எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறார். சோ அதனால யாருமே இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த இந்த காரியங்கள்லாம் சொல்லும்போது நம்ம பர்ஃபெக்டா ஆகணும்னு சொல்றதுனால யாராமே வந்து நம்ம என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. இது வந்து எனக்கு ஒரு பலவீனம், இது ஒண்ணுதான் என்கிட்ட இப்படி நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, இப்போ மறந்துடுவோம். நான் அது ஒண்ணுதான் என்னுடைய பலவீனம், நான் மறந்துடுறேன், நான் வந்து கோபப்பட்டுடுறேன், நான் சீக்கிரமா ஏதாவது பேசிடுறேன் அப்படின்னு நாமே உணர்ந்து சொல்லுவோம். ஆனா அப்படியே நிற்போம், அந்த நிலையிலே இருப்போம், கொஞ்சமும் மாறணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா இந்த நாட்கள்ல நாம என்ன செய்யலாம், அதை மாற்றுறதுக்கு நினைக்கலாம். பெர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்றோம்ல, இதுதான், இப்படிதான் பெர்ஃபெக்ட் ஆக முடியும். அதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்து பழகிடுறோம் நாம. நம்ம வந்து அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்ப்பா, நான் உண்மையாவே இதை இப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்க வேண்டாம், நான் செய்ய மாட்டேன், ஆனா இதே தான் என்னுடைய பழக்கமாயிடுச்சு, நான் இந்த மாதிரி செஞ்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இவ்வளவு தூரத்துக்கு வருவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவரே அது எனக்கு மாத்தி கொடுங்க, மாறணுன்ற விருப்பமே இருக்காது. அது தப்பு. இப்ப எப்படி இந்த குடிகாரன், போதை பொருள், இவன் எல்லாமே இதை சொல்லுவான். அவன் தெளிஞ்சிருக்கும் போது நீங்க அவனை கேட்டா அவன் அப்படிதான் சொல்லுவான். நான் இப்படி ஒரு இதுல பழக்கத்துல மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு அவன் சொல்லுவான். விடணும்னு மனசு வராது. விடணும்னு மனசு இருந்தா கர்த்தர் உதவி செய்வார், அப்போ மாற்றி கொடுப்பார். அந்த 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 நிலைமையிலிருந்து மாறிவிட முடியும். ஸோ அது வந்து அதுதான் இந்த சேலஞ்சே. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே மரித்தார். அந்த வெற்றியை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த சிலுவையில மரித்தார். ஸோ இதை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். இப்போ இந்த நாட்கள்ல எதெல்லாம் எனக்கு இப்படி இருக்கு, எதெல்லாம் என்னுடைய பலவீனம், அதுதான் தற்பரிசோதனை. நமக்கு தெரியும், இன்னும் நமக்கு தெரியாம சிலதெல்லாம் இருக்கும். அப்பதான் ஆண்டவர் காமிக்கும் போது, ஆண்டவர் எப்படி காமிப்பாரு, வசனத்து மூலமா காண்பிப்பாரு, பாட்டு மூலமா பேசுவாரு, எது மூலியமா பேசுவாரு. அப்போ நாம நம்ம உணர்ந்து நாம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். சரியா? அடுத்து கடைசி 3 வசனங்கள், இதுதான் கிரீட்டிங். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்தவங்க வந்து நம்ம எப்படி கை குலுக்குறோம், கை கூப்பி வணக்கம் சொல்றோம், அதுபோல இந்த என்ன சொல்றது, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாமே முத்தம் கொடுப்பது ஒரு பழக்கம். இப்போ நம்ம குடும்பங்கள்லயே, நம்ம வீடுகள்லயே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது, இல்லை நம்ம சின்ன பிள்ளைய பார்க்கும்போது என்ன செய்யறோம், தூக்கி முத்தம் கொடுக்குறோம். இட்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ். ஆனா அதுல வந்து எந்த விதமான கள்ளம் கபடு இல்லாம இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகத்துல அது குழந்தைகள்ல இருந்தே இல்லை. அது தாத்தாவா இருந்தாலும் தாத்தா குழந்தைய கிஸ் பண்ணாலுமே தப்பாயிருது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நிலைமை இந்த அளவுக்கு போயிடுது. ஸோ அதனால நம்ம அன்னைக்கே அவர் எழுதி வச்சுட்டாரு, பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள்னு. அடுத்தது, பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவரோட கூட இருக்கிற இவருடைய கூட உடன் வேலையாட்கள் எல்லாரும், எல்லா சபையினரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம இந்த பிளெஸ்ஸிங் ஆஃப் தி ட்ரினிட்டியை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இததான் எல்லா சபையிலையும் எல்லா மீட்டிங்லையும் முடிச்ச உடனே கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். இந்த டாக்ஸாலஜி, இந்த வசனத்தை வச்சுதான்
எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்கதான் நமக்கு அந்த 3 பேருடைய ட்ரினிட்டி அப்படிங்கிறது நம்ம இது வந்து நம்ம ஆம், கிறிஸ்தவமே இந்த திரியேக தேவனுடைய இதுல தான் நம்ம இருக்குன்றதுக்கு அடையாளம் இந்த வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்போம். இப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா சீக்கிரமா முடிஞ்சிட்டதுனால நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த ஏசாயாவை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். அடுத்ததுல இருந்து ஏசாயா பார்க்கணும்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? ஏசாயா தானே பார்க்க போறோம். ஹலோ. ஆமாங்க ஆமாங்க ஆண்டி. அப்போ அதை பார்த்து கொள்ளலாமா இல்ல முடிச்சு கொள்ளலாமா? பார்க்கலாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. 2 வயசு தான் கேக்குது. மத்தவங்க எல்லாம் இருக்கோம் இருக்கோம். ஆனா விடுங்கன்றீங்களா? இல்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பாத்துக்கலாம். 15 மினிட்ஸ். ஆண்டி வேற நோட் எடுக்க ஓடுனேன் நான். ஆ, நல்லது. இத வந்து நீங்க ஒரு தனி நோட்ல போடுறது ரொம்ப நல்லது. விஜயா, வெரி குட். ஒரு தனி நோட்டை போட்டுருங்க. ஏன்னா இது புதுசு ஏசாயா. அதனால நீங்க அது தனி நோட்டே போட்டா ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கு. இல்ல இனி வேற யாராவது புதுசா ஜாயின் பண்றவங்க இருந்தா அது சொல்லிடலாம்ல, அவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்ல, அது அப்படின்னு நினைச்சேன். சரி, நான் இன்ட்ரோடக்ஷன் தான் இப்ப சொல்ல போறேன். இப்போ இது வந்து ஏசாயாவின் காலகட்டம். ஏசாயா எந்த காலத்துல இருந்தார், வாழ்ந்தார், அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய காலகட்டம், the timeline of the Old Testament. முதல்ல கர்த்தர் தேவன் இந்த உலகத்தை படைத்தார். அதற்கு பின்பு ஒரு காலம், நீங்க இதை வந்து நிறைய ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பீரியடா பிரிச்சிருக்காங்க. சரியா? இது நம்ம புரிஞ்சுக்க நிறைய டைம் லைன்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நம்மளால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி நான் பார்த்து செலக்ட் பண்ணி இதை வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கலாம், வேற விதத்துல பிரிச்சிருக்கிறத புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கலாம். இது நான் எனக்கும் சுலபமா இருந்துச்சு, சொல்லுவதற்கும் சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதை எடுத்திருக்கேன். இப்போ கர்த்தர் உலகத்தை படைத்தார். அதற்கு பின்பு வெள்ளம் வரைக்கும். வெள்ளம் யார் காலத்துல வந்தது? நோவா. அந்த நோவா காலம் வரைக்கும் ஒரு காலகட்டம், ஒரு பீரியட். அந்த சமயத்துல முக்கியமா இந்த ஆதியாகம புஸ்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் குறித்திருக்கிற, எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஆதியாகம புஸ்தகத்துல இருக்கிறது. சரியா? நமக்கு தெரியும் அது. அதற்கு பின்பு யோபுவிலிருந்து எது வரைக்கும்? நம்ம யோசுவா வரைக்கும். யோசுல இருந்து ஓசியா. யோசுவா. யோபுல யோபு தெரியுமில்ல, படிச்சோமில்ல நாம யோபுவை பத்தி. ஆண்டி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க ஆண்டி. நோவா. முதலில் தேவன் உலகத்தை படைத்தார். படைப்பிலிருந்து ஆரம்பிக்குது. வெள்ளம் வரைக்கும் ஒரு பீரியட், ஒரு காலகட்டம். வெள்ளத்திற்கு பின்பு யோபுவிலிருந்து யோசுவா வரைக்கும் ஒரு காலகட்டம்.
இந்த காலகட்டத்தில் பேட்ரியாக்ஸ் அப்படின்னா என்ன தமிழ்ல? பெரிய தலைவர்களா? என்ன சொல்றது பேட்ரியாக்ஸ்னா? பெருந்தலைவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சரியா? இப்படி அவர்களை பற்றியும் இன்னும் மோசே, எல்லா அந்த 5 ஆகமங்களில் உள்ள அனைத்து சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தது. அதுல யோபுவுடைய சரித்திரமும் அக்காலகட்டத்துல தான் நடந்தது. அதை தான் நாம சொல்றோம். எல்லாத்துக்கும் முன்னால யோபுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த புதிய உலகத்துல முதல் நீதிமானாய் யோபு இருந்திருக்கிறார். சரியா? நோவாவுக்கு அப்புறம் இருந்த புதிய உலகத்துல முதல் நீதிமானாய் யோபு இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அதான் யோபு பின்னால தானே வராரு, யோசுவா முன்னால வந்துடுறாரு நியாயாதிபதிகள்ல. அதுக்கப்புறமா தான் நியாயாதிபதிகளுக்கு முன்னாலே யோசுவா வந்துடுறாரு அப்படின்னு ஒரு டவுட் வருதுல்ல, அதனால பார்க்க கூடாது. நீங்க எப்பவுமே நமக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தின் வரிசையை வச்சு நம்ம நினைக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த காலகட்டத்தையே சொல்லுது. அதுக்காக தான் இந்த காலகட்டத்தையே நம்ம சொல்றோம். ஏன்னா அந்தந்த சமயங்களிலே வாழ்ந்தவர்கள் அந்தந்த சமயங்களிலே அவர்கள் செய்தவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார்கள். அது ஒருவேளை இவங்க எல்லாம் அடுக்கி கம்பைல் பண்ணி வந்த காலத்துல அதை பின்னால போட்டிருக்கலாம், முன்னால போட்டிருக்கலாம், எப்படி வேணா செய்திருக்கலாம். பட் இதுதான் இது. சரியா? இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ எது வரைக்கும்? யோசுவால இருந்து யோபுல இருந்து யோசுவா வரைக்கும். யோபுல இருந்து யோசுவாவை சேர்த்திடக்கூடாது. யோசுவாவுக்கு முன்னால வரைக்கும், அதாவது எகிப்தில இருந்து வெளியே வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு முன்பாக வரைக்கும். மோசையோட முடிஞ்சது. மோசையோட அடுத்தது யோசுவாவை பற்றி. ஆனா யோசுவா இந்த காலத்திலேயே வர்றாரு, மோசை கூடயே வந்துடுறாரு. ஆனா யோசுவா புத்தகத்துல யோசுவா காலத்துல என்ன முக்கியமான கானானை சுதந்திரிக்கிறது, கானானை சுதந்திரிப்பது, அது ஒரு காலகட்டம். சரியா? அதற்கு பின்பாக நியாயாதிபதிகள். இந்த நியாயாதிபதிகளோடு கூட ரூத்து, சரியா, 2 சாமுவேல், இதெல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் சில காரியங்கள் எல்லாம் இதுல சேரும். நியாயாதிபதிகளை காலகட்டத்துல, இது காலகட்டம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நியாயாதிபதிகள் புக்கு. காலகட்டம், அந்த காலகட்டங்களை தான் நான் பேசுறேன். சரியா? அடுத்த காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நியாயாதிபதிகள் காலகட்டத்திலிருந்து சாலமோன் வரைக்கும், சவுல் ராஜா, சரியா, சாமுவேல் தீர்க்கதரிசி, சவுல் ராஜா, எல்லாம் அதெல்லாமே இதுக்குள்ள வராங்க. கடைசியா யார் வரா? சாலமோன். சாலமோன் வரைக்கும், சாலமோன் ஆலயம் கட்டி சாலமோன் மரிக்கிறது வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உள்ளதுல எல்லாத்துல தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம், பிரசங்கி, உன்னத பாட்டு, அப்புறம் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், அப்புறம் 1 நாளாகமோ, 2 நாளாகமோ, இந்த எல்லாமும் இதுல இருக்கு. அந்த சம்பவங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? 2 ராஜாக்கள் இதுல வருது, அடுத்த பீரியட்ல வருது. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த பீரியட்லயும் வரும், கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த பீரியட்லயும் வரும்.
முழு புஸ்தகத்தை சொல்லல, சம்பவங்கள் அதில் இருக்குன்னு சொல்றேன். சரியா? இப்போ அடுத்த அடுத்த காலகட்டம், இது ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, சாலமோனுடைய மகன்கள் இருக்காங்கல்ல, அவங்க காலகட்டத்துல என்ன நடந்தது? யெரொபெயாம் காலத்துல பிரிக்கப்பட்டது. இஸ்ரேல் வந்து 2 ராஜ்யமா பிரிக்கப்பட்டது. வடபகுதி, தென்பகுதி அப்படின்னு சொல்லி. அந்த வடபகுதியில 10 கோத்திரத்தார் இருந்தாங்க. தென்பகுதியில 2 கோத்திரத்தார் இருந்தாங்க. யார் இருந்தா? யூதாவும் பென்யமீனும். பெஞ்சமீனும். மீதி 10 பேரும் வடபகுதியில இருந்தாங்க. அந்த வடபகுதிக்கு பேரு இஸ்ரேலுன்னும், தென்பகுதிக்கு யூதேய தேசம் என்றும் பெயரிடப்பட்டது. சரியா? இந்த 10 பேர் இருக்கிற அந்த வடபகுதியில் இருக்கிறதுக்கு வந்து சமாரியா வந்து தலைநகரமா இருந்தது. தென்பகுதியில் இருக்கிறதற்கு வந்து எருசலேம் வந்து தலைநகரமா இருந்தது. சரியா? அப்புறம் இந்த காலகட்டத்துல தான் எதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எதுலெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. சரியா? அப்புறம் வடபகுதியில் இருக்கிறதுக்கு மாத்திரம் சில தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளா இருந்திருக்கிறாங்க. அவர்கள் யாருன்னு சொன்னா, ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, யூதா, ஒபதியா, யோனா, நாகூம். இவங்க எல்லாரும் அந்த வடபகுதியில் உள்ள அந்த அந்த ராஜ்யத்துக்கு தீர்க்கதரிசிகளா இருந்திருக்கிறாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் அதுல இருக்கு. தெற்கு பகுதியாகிய யூதேயாவுக்கு முக்கியமான தீர்க்கதரிசியா யார் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா. ஏசாயாவுக்கு அப்புறம் கூடயே அந்த சமயத்துல இருந்த செப்பனியா, ஆபகூக், யோவேல், மீகா, இவர்கள் எல்லாரும் ஏசாயாவோடு கூட இருந்தவங்க. இவங்க எல்லாரும் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? யூதேயா தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. வடபகுதி இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த சிறிய தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான். ஓசியா, ஆமோஸ், உபதியா, யோனா, நாகூம். ஏசாயா அப்பப்ப சில காரியங்களை முதல் 20 வருஷம் ஏசாயாவுடைய வாழ்நாட்கள்ல வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் சேர்த்து தான் தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. ஆனா பின் நாட்கள் பூரா தென்பகுதிக்கு மாத்திரம்தான் அவர் தீர்க்க தரிசனம் தந்ததாக பார்க்கிறோம். சரியா? இவர் இந்த காலகட்டம் எப்ப முடியும்னு சொன்னா, சிறைப்பிடிப்பு. அந்த சரித்திரத்திலேயே, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரியிலேயே மிக முக்கியமான ஒரு இது எப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த எக்ஸோடஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், யாத்திரை. அதுக்கு அடுத்தது சிறைப்பிடிப்பு, எக்ஸைல். இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு காரியம். அது வந்து எந்த காலத்துல நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல முடிஞ்ச பிறகு, ஏசாயா தீர்க்கதரிசி காலம் முடிந்து ஒரு 100 வருஷம் கழிச்சுதான் இது நடந்துச்சு. அந்த சமயத்துல இருந்த ராஜா யாருன்னா சிதேக்கியா ராஜா. அவருடைய காலகட்டத்துலதான் இது வந்து சிறைப்பிடிப்பு நடந்தது. யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்? பாபிலோனியர்னால. பாபிலோனியர். எந்த ராஜா? நேபுகாத் நேச்சார். இவர் வந்து சிறைப்பிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமயத்துல யூதேயாவுக்கு தான், இனி எல்லாம் யூதேயாவுக்கு தான் தீர்க்க தரிசனம். அந்த வடபகுதிக்கு தீர்க்க தரிசனம் அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் யாருமே வடபகுதிக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி தெரியல. எல்லாம் யூதேயாவை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. யூதேயாவில் இருந்த தீர்க்கதரிசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறைப்பிடிப்பின் காலத்துல எரேமியாவின் புலம்பல்,
தானியேல், அதுக்கப்புறம் எசேக்கியேல். இதுல வந்து எரேமியா வந்து சிறைப்பிடிக்கப்பட்டதற்கு முன்பிருந்து சிறைப்பிடித்த பின்பும் எருசலேமிலேயே இருந்து அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். இவரை வந்து பிடிச்சிட்டு போல, இவர் வந்து எருசலேமிலே தான் இருந்தார். அங்க கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிருந்தாங்க, அந்த கொஞ்சம் பேரோட அவர் தங்கிட்டார். ஆனா சிறைப்பிடித்துப்பட்டு போன கூட்டத்துல தானியேலும் எசேக்கியேலும் இவங்க 2 பேரும் பாபிலோனில் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. புறஜாதி தேசத்துல இருந்துதான் அவங்க தீர்க்கதரிசிகளாய் செயல்பட்டார்கள். சரியா? அடுத்த கட்டம் என்னன்னா ரிட்டர்ன். அவங்க திரும்ப வர்றாங்க 70 வருஷம் கழிச்சு. சிறைப்பிடிப்பு எத்தனை நாள்? 70 வருஷம். இந்த 70 வருஷம் கழிச்சு அவங்க யூதர்கள் திரும்ப எருசலேமுக்கு வரும்போது அப்போ யார் ராஜாவா இருந்தாருன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ராஜா, கோரேஸ் ராஜா. கோரேஸ் ராஜா பெர்சிய ராஜா. அந்த பெர்சிய ராஜா காலத்துலதான் எல்லாரும் திரும்பி வர்றாங்க. அப்ப திரும்பி வரும்போது இவர்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு தீர்க்கதரிசிகளாகவும் அறிவுரை சொல்பவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த தீர்க்கதரிசிகள்லாம் தான் அந்த 3 பேரும் தீர்க்கதரிசிகள். 3 பேர் வந்து ஒருத்தர் ரஜாதி, மற்ற 2 ஒருத்தர் வந்து வேதபாரகர், ஒருத்தர் வந்து கப்பேரர். ஆனா அவங்க முக்கியமான இந்த ஆலயம் கட்டுமான பணியிலையும் ஜனங்களை ஒருமுகப்படுத்துவதிலும் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி தருவதிலும் உதவியா இருந்தவர்கள். இது ஒரு காலகட்டம். இதற்கு அப்புறம் இருக்கிற காலகட்டம் வந்து எந்த விதமான ஒரு 400 வருஷத்துக்கு எந்த விதமான தீர்க்க தரிசனமோ அல்லது ராஜாக்களோ வழி நடத்துதலோ இவர்களுக்கு கிடையாது. எல்லா புறஜாதியார் ஆண்ட காலங்கள். யாரு? கிரேக்கர்களும் ரோமர்களும் ஆண்டு கொண்டிருந்த காலம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பிருந்த காலம். இந்த ரீபில்டிங் ஆஃப் த டெம்பிளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். ஒரு வழி நடத்துதல் இல்லாத காலம். நியாயாதிபதிகள் யாராவது ஜட்ஜும் இல்லை, கிங்கும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பீரியட். இப்போ 2 புறஜாதி ராஜாக்கள், கிரேக்கர்களும் ரோமர்களும் ஆண்டு கொண்டிருந்த காலங்கள். அதுக்கு பின்புதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் அந்த டைம் லைன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய டைம் லைன். இப்போ இதுல வந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னா மேஜர் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள்னு. இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள்னு எதனால சொன்னாங்கன்னா இவர்கள் எழுதின புத்தகங்கள், இவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எழுதினதில்லை. இவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அதிகமாயிருந்தா பெரிய தீர்க்கதரிசி, குறைவா இருந்தா சின்ன தீர்க்கதரிசி. அப்படித்தான் சின்ன தீர்க்கதரிசியும் பெரிய தீர்க்கதரிசியும். அதுல சின்ன தீர்க்கதரிசிகளாக ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, ஜோனா, நாகூம், செப்பனியா, ஆபகுக், யோவேல், மீகா, ஆகாய், சகரியா, மல்கியா. இவர்கள் எல்லாரும் சிறிய தீர்க்கதரிசிகள். பெரிய தீர்க்கதரிசிகள்னு சொல்லக்கூடியவங்க ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல். இவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள். இப்பத்துக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் ஓரளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். காலகட்டம் ஓரளவுக்கு பைபிள்ல விளங்கிருச்சா? இப்போ
புஸ்தகங்களை வச்சு புஸ்தக வரிசைகளை வச்சு நாம நினைக்காம சம்பவங்களை வைத்து நாம் அதை அந்த பிரிவுகளை பார்க்கும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் விளங்கும். இல்லைன்னா புஸ்தகத்துல போது யோபு வந்து திடீர்னு முளைக்கிறாரு, சம்பந்தமே இல்லாம முளைக்கிறாரு. இவர் என்ன இங்க எதற்காக இவர் வந்திருக்காரு, இந்த இடத்துல என்ன அவருடைய ரோலுன்னே நமக்கு தெரியாது. அது ஒரு தனி புஸ்தகம் இல்லையா? ஆனா காலகட்டம் இப்படித்தான், இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அடுத்த வகுப்புலையும் திரும்ப நான் சொல்றேன், நம்ம அடுத்த வாரம் மற்றவங்கள கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, மற்றவங்க வந்தாலும் இதை இன்னும் ஒரு தடவை திரும்ப சொல்லும்போது நமக்கு இது நல்லா இன்னும் ஒரு தடவை விளங்கும். நம்ம இப்படி விளங்கிட்டு பைபிளை படித்தோம்னா நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். சரியா? சரி, நம்ம ஜெபிக்கலாம், டைம் ஆச்சு. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி தாமதமாய் ஆரம்பித்தாலும் எங்களுக்கு பிரத்யட்சமாய் சில காரியங்களை பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, இந்த நாட்களை நாங்கள் தற்பரிசோதிக்கவும் எங்கள் விசுவாச அளவுகளை குறியிட்டு கொள்ளவும் இன்னும் நாங்கள் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு தாப்பனே நாங்கள் என்னென்ன காரியங்களை இன்னும் நாங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவேளை நாங்கள் முதற்படியை தாண்டி இருப்போம், எல்லாருமே ரசிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், எல்லாருமே நாங்கள் ஊழியங்களை எல்லாம் செய்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனாலும் எங்களுக்குள்ள இன்னும் நாங்கள் பெர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி நீர் விரும்புகிறீர் சுவாமி. அதை நாங்கள் விளங்கி கொண்டு இந்த நாட்களில் அதற்காய் பிரயாசப்பட, எதெல்லாம் என்னோட வீக்னஸ்ன்னு நானே உணர்ந்து கொள்கிறேனோ அதையெல்லாம் நான் விட்டு விடுவதற்கு மேற்கொள்வதற்கு இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும். இதுக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், எடுக்கிற தீர்மானங்கள் அவைகளில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் தகப்பனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. எல்லாரும் ஒரு புது கார்டுல கூட்டிட்டு வாங்கப்பா, ட்ரை பண்ணுங்க, ஒரு முயற்சி எடுப்போம். நெட்டு கிடைக்கலீங்க ரொம்ப நேரமா. அதேதான் மங்களவல்லி ஆண்டிக்கும் இல்ல, ஏசியா படிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு புதிய ஆத்மாவை கூட்டிட்டு வாங்க. ஏசியா படிக்கிறதுக்கு ஒரு புது ஆத்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆத்மா வந்தாலே போதும் புதுசா. அவங்க வேலைக்கு போறவங்களா இருக்காங்களே, அதான் ஒரே ஒரு ஆத்மா வந்தா கூட பரவாயில்ல, வரட்டும். இப்ப நம்ம பரிபூர்ணமா இருக்கோம், 7 ஓகே, சரி பாப்போம், நம்ம ட்ரை பண்ணலாம், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆவிக்குரிய கனி ஆகணும்னு சொன்னா 9 வேணும் ஆகணும். ஆமா, அதனால எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகேங்க. சரிம்மா, பாய் பாய். God bless you all. God bless you.